கண்டேன் சிறைக்கிணறும் பொன்னாளி கண்டேன் வையகமெல்லாம் போற்றக்கூடிய தெய்வமா சிவக்காட்டு பொட்டலிலே ஆலமரத்துக்கு மத்தியிலே சரி ஆகாயத்துக்கும் பூமிக்குமாய் விஸ்வரூபம் எடுக்கும் மீசமுறைக்கழகா மேகவர்ண வடிவழகா கோண கொண்டக்காரா கச்ச வரிஞ்சி கட்டி கருங்கச்சை சொங்கலிட்டு 7 மணி வல்லையத்தை கையிலேந்தி வரும் என ஐயனே அப்பனே அரகரா கிழவிகுளம் அருகே காமாட்சியாபுரத்திலே கோவில் கொண்டிருக்க தென் பகுதியை நோக்கி வீட்டிருக்கும் முத்து முனியாண்டி சுவாமி ஐயா எங்கள் நாவிலே வந்தது தருள் செய்திடுவாயே. வெள்ளைக்களை உடைத்து வெள்ளை பனி போன்று வெள்ளை கமலத்தினில் வீட்டிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு இந்த சரியாசனத்தில் வைத்த சரஸ்வதி தாயே வற்றாத பொய்கை மலநாடு கண்டு மலை மீதிலே இருந்திட்டமால் முருகா உற்றார் எனக்கு ஒருபோதும் இல்லை உமையவள் தனக்கும் மகனே முத்தாடை தந்து அடியவனை ஆட்கொள்வாய் முருகேச கடவுளே என் மனதினில் வந்து விஸ்தாரமாக துள்ளி விளையாடும் மயில் மீது ஏறி வந்து அருள் செய்வாய் ஐயா. சித்தறியும் பொருள் எனக்கு காட்ட வேண்டும் தேவியினுடைய பிரசாதம் கிடைக்க வேண்டும் சத்தான பொருள் எனக்குத்தானே காட்டி தாண்டவமாய் நின்றாடும் தன்மை காட்டும் எத்திசையும் பொருள் அரியணக்குள் காட்டி யாகவசையாய் நின்ற பரா பரனே போற்றி அத்திமுகன் தனகின்ற சொக்கநாத கடவுளே அடியவருக்கு மனமிறங்கி அருள் செய்வாய் ஐயா. முனியாண்டி சுவாமிக்கு 35 ஆண்டு காலம் பணிவிடை செய்து என் தாயான லட்சுமி அம்மா என் நாவிலே வந்திறங்கி என் உள்ளத்திலே வந்து இறங்கி முத்து முனியாண்டி சுவாமிக்கு பணிவிடை செய்வதோடு அவர் கால் மாட்டிலே வந்து ஆத்ம திருப்தியாக அடங்கி இருந்து இந்த மக்களை எல்லாம் காத்திடக்கூடியவளாக வாக்கு சொன்னாலும் தப்பாது வரம் கொடுத்தாலும் பொய்யாகாது பிள்ளை இல்லாத மக்களுக்கு பிள்ளை வரத்தை கொடுப்பவள் பேய்களை விரட்டுவாள் பிணிகளை ஓட்டுவாள் 3.25 நாளிகைக்குள் முள்ளு முறியாமல் முடிச்சவு வாடாமல் நாவிலே வந்ததை தருவாய் லட்சுமி அம்மா. கணபதியை என் கோரோ கனவிலையோ உனை மாறவே உணவதியனை ஆரமே உனையோ பாடே ஆனைக்குத்தான் ஆறு முகவே உனை தொழுவே ஆடறியே படிப்ப ஓட்டினோட வகையறிவே ஏட்டினோட வகையறிவே ஆடறியா நாளே
அடியனான் சிரசிலே கொண்டு கருவுருவாக என்னை 10 மாதம் 300 நாள் சுமந்து பாங்குடன் பெற்ற தாய் தந்தையரை மனதிலே நினைத்துக் கொண்டு வையகமெல்லாம் போற்றக்கூடிய நன்னகரமாம் காமாட்சியாபுரத்திலே கோவில் கொண்டிருக்கக்கூடிய முத்து முனியாண்டி சுவாமியினுடைய தாத்தா தாத்தா என்று செல்லமாக அழைக்கக்கூடிய முத்துமுனியாண்டி சுவாமி ஆலயத்தில் பொங்கல் திருவிழா சித்திரை மாதம் கடைசி வெள்ளிக்கு முதல் வெள்ளிக்கிழமை வருடா வருடம் எப்போதும் நடப்பது போல சீரும் சிறப்புமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தருணத்தில் வரகுணராமபுரம் ஜோதிடர் மனோகரன் வில்லிச கலைக்குழுவினர்களை செப்பு பட்டயம் வைத்தது போல பொங்கல்னா அம்மா கொடுத்த வாக்கு. சரி, நான் இருக்கிற வரைக்கும் நீ வந்து வில்லு படிப்பை எனக்கு கண்ணுக்கு பின்னாடி நீ படிக்கணும்னு செம்பு பட்டயத்தில் எழுதி கொடுத்தது மாதிரி அந்த அம்மா வாக்கை நான் காப்பாற்றவே இந்த வெள்ளிக்கிழமை இந்த இடத்திலே நாம் வில்லுப்பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறோம். கோவிலுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய திரு பாண்டித்துரை கோவில் தர்மகர்த்தாவாக இருந்து இந்த விழாவை சீரும் சிறப்புமாக திரு பாண்டித்துரை அவர்கள் குடும்பத்தார் செவ்வனே செய்து கொண்டு வருகிறார்கள். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். வயிறுபடைக்க ஆகாரம் எந்த இடத்துல கொடுக்கிறோமோ அந்த இடத்துல பக்தியும் தெய்வ வாக்கும் அந்த இடத்துல கூடிவிடும். அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். சரி, அந்த பாண்டித்துரை அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய திரு தட்சணாமூர்த்தி அவர்கள் கோவில் பூசாரியாக நாகமாலயத்தில் இருந்து வந்து தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த முத்துமணியாண்டினுடைய அனுகிரகம் பரிபூரணமாகவும் அங்கே காளியம்மனுடைய தைலாபுரத்திலே கோவில் கொண்டிருக்கக்கூடிய காளியம்மனுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கப்பெறணும். புதூர் மாநகரத்தை சேர்ந்த ஐயா கணேசன் அவர் அரசு உத்தியோகஸ்தர். சரி, அந்த அரசு உத்தியோகஸ்தர் கடந்த 35 ஆண்டு காலம் இந்த ஆலயத்திலே மறைந்த ஆசாரி ஐயா அவர்கள் அவர்களுடைய கூடவே இருந்து துரைராஜ் ஆசாரி அவர் மறைந்தாலும் நம்மை விட்டு மறையவில்லை. இல்லை இல்லை, அவரோடு இணைந்து பணியாற்றிய இந்த திரு கணேசன் ஐயா அவர்கள் குடும்பம் கொடிவெளி கோத்திரம் வாழையடி வாழையாக வையகத்திலே வாழ வேண்டும். சரி, கோவில் நிர்வாகியாக இருந்து இந்த விழாவை சிறப்போடு செய்து கொண்டு வரக்கூடிய தருணத்தில் சரி பக்கத்து கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பெரியோர்களும் தாய்மார்களும் அருமை நண்பர்களும் ஆன்றோர் பெருமக்களும் இன்றைய தினத்திலே இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியிலே சரி சீதா திருக்கல்யாணம் சரி என்ற உற்சவத்தை மங்களகரமாக நடத்தி சரி அவருடைய புகழை பாடி ஹரிராமருடைய புகழை பாடி சரி விவசாய வளமை பெற்று கோடைமலை பொழிந்து குளிர்ந்த தென்றல் காற்று வீசி வெப்பத்தை தணித்து சரி விவசாயத்தை வளமையாக்கி அந்த முத்துமுனியாண்டி ஐயா பொங்கல் திருவிழா முடிந்த கையோடு மழை பெய்தது என்ற பேர் நமக்கு கிடைக்க வேண்டும். சரி, வர்ண பகவான் மனமிறங்கி மழை பொழிய வேண்டும், மாநிலம் செழிக்க வேண்டும், ஊர் செழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த சீதா திருக்கல்யாணத்தை சொல்லி வரும்போது சொல்லையா நாடு நல்ல நல்ல நாடு நல்ல நாடு அவர்கள் புகழும் நாடு புகழும் நாடு மழை பொழியும் நாடு பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு வீசும் நாடு மாதம் 3 மழை பொழியும் மழை பொழியும் வருடம் 3 கோவிலையும் கோவிலையும் அசுபம் பொழியும் கோடி கோடி ஒருபடி துறையில் நீர் கோடிக்கும் நீர் கோடிக்கும் ஈரியும் பாம்பும் கோடி பாம்பும் கோடி விட்டு நெருங்கி உறவாடும் உறவாடும் அரிலொரு கடமை வாங்கி அரிலொரு கடமை வாங்கி அசையாத மணியம் கட்டி சக்கரவர்த்தி சரி
தசரத சக்கரவர்த்தி அயோத்தியாபுரி ஆண்டு வரக்கூடிய தருணத்தில் அந்த நேரத்தில் கோசலை, கைகேகி, சுமத்ரா தேவி என்று 3 மனைவிமார்களோடு நாட்டை பரிபாலனம் செய்து வருகிறார்கள். அந்த சூரிய பகவான் இருக்காரே, காலையில உதிக்கக்கூடிய சூரிய பகவான், அந்த சூரிய பகவானுக்கு மனைவிமார்கள் 4 பேர். சரி. சங்கை, ராக்கை, சரி, பிரபை, ஜெயதேவி. சரி. இதிலே மூத்ததாரமாகிய சங்கைக்கு மட்டும்தான் வாரிசுகள். சரி. மற்றவர்களுக்கு வாரிசு கிடையாது. ஐயோ, குழந்தை வேணும் ஐயா. அந்த சூரிய குலம் எப்படி தோன்றியது? எப்படி ஐயா? சங்கை மகன் வைவசூனன், சரி, வைவசூனன் மகன் கட்டுவாங்கன், கட்டுவாங்கன் மகன் விருக்கு, விருக்கு மகன் சவ்வர்ணன், சவ்வர்ணன் மகன் பிரமபதி, பிரமபதி மகன் அரிச்சுவனன், அரிச்சுவனன் மகன் நிகும்பன், நிகும்பன் மகன் சம்பார்ச்சுவன், சம்பார்ச்சுவன் மகன் வருணாச்சுவன், வருணாச்சுவன் மகன் மாந்தாதா, மாந்தாதா மகன் அம்பிரசன், அம்பிரசன் மகன் ரதாசூரன், ரதாசூரன் மகன் திரியதனோ, திரியதன் மகன் சூரியவர்ணே, சூரியவர்ண மகன் திரிச்சங்கு, திரிச்சங்கு மகன் ஹரிச்சந்திரன், ஹரிச்சந்திர மகன் லோகிதாஸ், லோகிதாஸ் மகன் துந்தன், துந்தன் மகன் விஜயன், விஜயன் மகன் காருகன், காருகன் மகன் மிருகராசன், மிருகராசன் மகன் சகடராசன், சகடராசன் மகன் அஞ்சமஞ்சன், அஞ்சமஞ்சன் மகன் பகீர்தன், பகீர்தன் மகன் கொழுகன், கொழுகன் மகன் சிந்துதீபன், சிந்துதீபன் மகன் அயதாகி, அயதாகி மகன் ரிதுவர்ணன், ரிதுவர்ணன் மகன் மித்திரசேனன், மித்திரசேனன் மகன் மந்திரநகலன், மந்திரநகலன் மகன் தயோதரன், தயாதரன் மகன் அதிரதன், அதிரதன் மகன் தசரதன், தசரதர் குமாரர் ஸ்ரீராமர் கதைகள் பாடே, ஸ்ரீராமர் கதைகள் பாடே, ஆண்டவனே அருள் புரிவா. அதிரன் பெற்ற மகன் தசரத சக்கரவர்த்தி குலம். அப்படி அயோத்தியாபுரி ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி 56 தேசம் என்று சொன்னால் அது என்ன என்ன தேசம் ஐயா? என்ன தேசம் ஐயா? ஈழம், பாண்டியம், யாழ்ப்பாணம், சேரம், சோழம், கொங்கு, வங்காளம், சோனதம், டெல்லி, கேயன், சவுண்டராட்சியம், அங்கம், மிதிலை, கண்ணோசி, காம்பிளி, நேபாளா, கங்கலா, ஒட்ட தேசம், உவந்த தேசம், பப்பள தேசம், கோசலாபுரி, குச்சிலி தேசம், மாயாபுரி, விருத்தாபுரி, சாமந்தபுரி, சர்கோணபுரி, துவாரகபுரி, வடமதுராபுரி, அயோத்தியாபுரி என்று 56 தேச, 56 தேசத்திலே ஆண்டு வாரார் தசரதரும். தசரதர் ஆண்டு வரக்கூடிய மனைவிமார்கள் கோசலை, கைகேயி, சுமத்திரை. 3 மனைவிமார்கள் இருந்து சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சகல சௌபாகியம் இருக்கு, நாடு நகரம் இருக்கு. அந்த நாட்டை ஏற்று நடத்துவதற்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை வேணும் ஐயா. உலகத்திலே ஒரு மானிடனாக ஒருவன் பிறந்து விட்டார். முக்கியமான 3 கடன் இருக்கு. என்னென்ன கடன் ஐயா? தெய்வக்கடன், சரி, தேவர்கடன், பிதிர்கடன். இதோ ஆலமரத்து முத்துமுனியாண்டி ஐயாவுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடத்துறோமே, இது தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறோம். ஒரு கடன் முடிந்தது. தேவர் கடன் என்றால் அது என்னையா?
தனக்கு போக ஏழை எளியோர்களுக்கு தன்னால் என்ற உதவியை செய்வது. 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரு 40 ரூபாய் செலவழிக்கணும். மூன்றாவது கடன் பிதிர்கடன். அப்படின்னா என்னய்யா? பிதிர் என்றால் புத்திர பாக்கியம். சரி. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தக்க வயதிலே ஒருவன் கல்யாணம் முடித்து அவங்க வயிற்றில ஒரு குழந்தைய பார்த்தா தான் பெத்தவங்களுக்கு மோட்சம். பெத்தவங்களுக்கு மோட்சம் இல்லை என்றால் இல்லை. இந்த தசரத சக்கரவர்த்திக்கு மனைவிமார்கள் 3 பேர் இருக்காங்களே. ஆமா. 3 பேர் இருந்து நாட்டை ஆளுவதற்கு குழந்தை பாக்கியம் இல்லையே ஆமா என்று கண்களிலே நீர் வடித்த மனைவிமார்கள் 3 பேரும் வருத்தப்பட தசரத சக்கரவர்த்தி மகாராஜனை பார்த்து, சரி, ராஜாதி ராஜமன்னா 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 ராஜமொழி தரித்த வேந்தே தரித்த வேந்தே ராஜமன்னா ராஜாதி ராஜமன்னா ராஜமுடி தரித்த வேந்தே மனைவிமார்கள் 3 பேரும் மாநிலத்தில் இருக்கும் போது பிள்ளை இல்லா மனக்கவலை பெருங்கவலை இருக்குதம்மா. பிள்ளை இல்லா மனக்கவலை பெருங்கவலையா இருக்குதம்மா. மனைவிமார்கள் 3 பேரும் ஆசமன்னா நேசமன்னா 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 பிள்ளை இல்ல மனக்கவலை மனக்கவலா நேசமன்னா வட்டியில் இல்ல போட்ட சாதம் வாரி உன்ன பிள்ளை இல்லை. தொட்டில போட்டு ஆட்ட தாளாட்ட குழந்தை இல்லை. கறிக்கரைக்கும் தேங்காயை வாரி உன்ன குழந்தை இல்லை. தூர பயணம் போனோமானால் தொடர்ந்து வர பிள்ளை இல்லை. அம்மா அம்மா என்றழைக்க அம்மா அம்மா என்றழைக்க அருமை ஒரு குழந்தை இல்லை. வட்டிலில போட்ட சாதம் வாரி உன்ன குழந்தை இல்லை. வட்டிலில போட்ட சாதம் வாரி உன்ன குழந்தை இல்லை. நிறை கொடுத்து தண்ணீரிலே நின்ற நம்ப குழந்தை இல்லை. பிள்ளை இல்ல மனக்கவலே 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 மனதை வந்து வாட்டுதையா வாட்டுதையா என்று இந்த மனைவிமார்கள் கோசலை கைகேகி சுமத்ரா தேவி 3 பேரும் கண்களிலே நீர் வடிப்பதை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டு அந்த பகவான் தசரத சக்கரவர்த்தி சொல்லுகிறார், என்னய்யா உனக்குத்தான் அந்த கவலைன்னு நினைக்கிறியாமா? எனக்கும் கவலையா இருக்கு. கவலை இருக்கு எனக்கும். அம்மா, நம்முடைய குலகுரு வசிஷ்டரிடத்திலே போவோம். சரி, அந்த வசிஷ்டரிடத்திலே சென்று நமக்கு இந்த பிறவியிலே குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா என்று கேட்போம் என்று சொல்லி அந்த மனைவிமார்கள் 3 பேரை அழைத்து கொண்டு தசரத சக்கரவர்த்தி நேர குலகுரு வசிஷ்டரிடத்திலே வந்தார். அந்த குலகுரு வசிஷ்டரை பார்த்து, ஐயா, முக்கால் வளம் சுற்றி வந்து முடிவணங்கி தெண்டனிட்டு, என் குருவே நற்குருவே எனக்கு வாய்த்த சற்குருவே, குழந்தை யாது உண்டா என்று கூர்மையுடன் எடுத்து சொல்லும். உண்டா என்று
தருணத்திலே ஆ, வரகுணராமபுரத்தை சேர்ந்த ஆமா எனது பெரியப்பா சரி சிலர வைத்து ஆ, அழகு பார்க்க இந்த அழகு சரி. முத்து முனியாண்டி சுவாமியுடைய கிருபையால சரி. வாழ வேண்டும் வளர வேண்டும் நல்ல வாழையடி வாழ சொல்லுகிறார் தசரதா. என்ன முன்னால் ஒரு தேவ ரகசியம் ஒன்று நடந்திருக்கப்பா. என்ன சாமி நடந்தது அந்த தேவ ரகசியம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், சொல்லுங்க சாமி. உங்க யாருக்குமே தெரியாது. அப்படியா அது என்ன தேவ ரகசியம் தெரியுமா? சொல்லுங்க. பிரம்மதேவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். சரி அவன் பெயர்தான் புலஸ்திய பிரமா. சரி புலஸ்திய பிரமாவுக்கு ஒரு மகன் பிறந்தான். சரி அவன் பெயர் விச்சிரவாகு. சரி விச்சிரவாகுக்கு கைகசிப்புக்கு பிறந்த பிள்ளைகள் ஆ, 10 தலை 20 கரங்களோடு பிறந்த ராவணன், தேவா. ஆ, இரண்டாவது கும்பகர்ணன், சரி மூன்றாவது சூர்பனகை, சரி நான்காவது விபூஷணன். ஆமா. இப்படி 4 குழந்தைகள் பிறந்திருக்க ஆ, மூத்தவன் இருக்கானே ராவணேஸ்வரன் 10 தலை 20 கரங்களோடு பிறந்தவன். ஆமா ஈசனிடத்திலே அநேக வரங்களை பெற்று ஏகப்பட்ட வரம் பெற்றார். செய்யாத அட்டகாசமெல்லாம் செய்து வருகிறார். சரி அந்த ராவணேஸ்வரன் என்ன கொடுமை செய்து வாரான் தெரியுமா? சொல்லையா. தேவாதி தேவர்கள் ஆமா ஆமா திட்டமோடு எடுக்கம் செய்தான் தெய்வலோகம் தானும் சென்று பெண்களை தான் சிறையெடுத்தான் வாயோலோ அடக்கிட்டானே அடக்கிட்டானே வருடோலோ ஒடுக்கிட்டானே ஒடுக்கிட்டானே. வெள்ளையங்கிரிமலைக்கு சென்று 7000 பெண்களை சிறையெடுத்தான். சரி வாயுவை அடக்கினான், ஆ, வர்ணனை ஒடுக்கினான். ஆமா எப்படி அட்டகாசம் செய்வதை பார்த்து பார்த்து பகவான் பொறுக்க முடியவில்லை. சரி தேவாதி தேவர்கள் 30 முக்கோடி ரிஷிமார்கள் கம்பருடர் கணம்பருடர் கிண்ணருடர் நாதர்கள் 40,000 கிங்கிணியர்கள் ஒன்று சேர்ந்து சரி நேர எங்க போனாங்க? எங்கய்யா எம்பெருமான் நாராயணமூர்த்தி கோபால கண்ணனிடத்திலே வந்து முறையிட்டார். நாராயணனை தேடி போகிறார்கள். அந்த கண்ணனாகிய எம்பெருமானிடத்திலே கண்ணனை எப்படி அழைத்தார்கள் தெரியுமா? சொல்லையா. ஹலோ. கண்ணா கண்ணா ஓடிவா செல்ல கண்ணா ஓடிவா புல்லாங்குழலை ஊதவா செல்ல கண்ணா ஓடிவா கண்ணா கண்ணா ஓடிவா செல்ல கண்ணா ஓடிவா புல்லாங்குழலை ஊதவா செல்ல கண்ணா ஓடிவா. ஆடும் மயிலும் தோகையில் அழகு கொண்டு சூடியே ஆனந்தமாக கோபிய உன்னை சூடும் கண்ணனே கண்ணா கண்ணா ஓடிவா செல்ல கண்ணா ஓடிவா புல்லாங்குழலை ஊதவா செல்ல கண்ணா ஓடிவா. குருவாயூரில் நான் தொழும் குட்டை எடுத்த பாலகா குருவாயூரில் நான் தொழும் குட்டை எடுத்த பாலகா கோலமலி கோபாலனே கோகுல பாலா ஓடிவா கோலமலி கோபாலனே கோகுல பாலா ஓடிவா. கண்ணா கண்ணா ஓடிவா செல்ல கண்ணா ஓடிவா புல்லாங்குழலை ஊதிவா செல்ல கண்ணா ஓடிவா. தேவி வயிற்றில் பிறந்தவா தேவி
கொள்ளுவா பாலா ஓடிவா கண்ணா கண்ணா ஓடிவா செல்ல கண்ணா ஓடிவா புல்லா குழலை ஓதவா செல்ல கண்ணா ஓடிவா மாய கண்ணா ஓடிவா. இப்படி கண்ணபெருமானை கருட வாகனத்திலே அழைத்த போது என்னை அழைத்தது என்னப்பா தேவர்களை பார்த்து சொன்னார். நாராயணமூர்த்தி நந்த கோபாலக்கண்ணன் நவநீத கிருஷ்ணன் நாட்டை ஆள பிறந்த நாராயணன் சொல்லுகிறார். 10 தலை 20 கரங்களோடு பிறந்த ராவணேஸ்வரன் செய்யக்கூடிய அட்டகாசத்தை எங்களால் பொறுக்க முடியவில்லை. 7000 பெண்களை சிறையெடுத்தான், வாயுவை அடக்கினான், வருணனை ஒடுக்கினான், வெள்ளையன் கிரிமலையவே வேரோடு பிடுங்கிட்டான். அப்பேற்பட்ட அந்த ராவணனை கொல்வதற்கு நீரே மனமிறங்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது சொல்லுகிறார், தேவர்களை பார்த்து என் நெற்றியிலே தரித்திருக்கின்ற திருநாமம் ஒரு குழந்தையாகவும், என் சங்கு ஒரு குழந்தையாகவும், என் சக்கராயுதம் ஒரு குழந்தையாகவும், என்னுடைய பாதமே ஒரு குழந்தையாகவும், 4 குழந்தைகளாக நானே கோசலை, கையேகி, சுமத்திரை திருவயிற்றில் போய் பிறக்க போறேன். அதுவரைக்கும் நீங்கள் வானர குரங்குகளாக மறைந்து வாழ்ந்து வாருங்கள் என்று சொன்னார். சரி 70 வெள்ள வானர குரங்குகளாக தேவாதி தேவர்கள் 33 ரிஷிமார்கள் வாழ்ந்து வருகிறார்கள். சரி அது மட்டுமா, ஆ வாயு பகவான் ஆஞ்சனா தேவி பாலனாக சோமசுந்தர கடவுள் சொக்கநாதனே பிறந்தார். ஆமா சூரிய பகவான் சுக்கிரீவனாக பிறந்தார். சரி இப்படி 70 வெள்ள வானர குரங்குகளாக பிறந்திருக்கின்ற போது சரி தசரதத்திலே பார்த்து குலகுரு வசிஷ்டர் சொன்னார், எப்படி குழந்தை இல்லேன்னு கவலைப்படாதப்பா, ஆமாப்பா அந்த நாராயணனுடைய அவதாரமாகிய சரி திருநாமம் ஒரு குழந்தை, சங்கு ஒரு குழந்தை, ஆமா சக்கராயுதம் ஒரு குழந்தை, சரி பாதம் ஒரு குழந்தை. ஆமையா இப்படி 4 குழந்தைகளாக பிறக்கும் போது சரி அந்த 4 குழந்தைகள் ஏன் உனக்கு இதுவரைக்கும் பிறக்காம இருக்காங்க தெரியுமா? தெரியலையே. நீயும் உனது முன்னோர்களும் சரி அளவுக்கு அதிகமான தர்மத்தையே செய்து விட்டீர். ஆஹா தர்மத்தை செய்து விட்டபடியா ஆ அது சஞ்சாரத்துல போய் பிடிச்சிருச்சு. சரி கொஞ்சம் கர்மம் செய்தால்தான் குழந்தைன்னு சொன்னார். கர்மம்னா என்ன செய்யறது சுவாமி? என்னையா கர்மம் செய்வது? 1000 யானைகளை கொன்னுட்டு வந்தா உனக்கு குழந்தை. ஐயோ, ஒரு ஈ எறும்பை கூட நாங்க கொல்வதில்லை. ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் செய்யாத எங்களுக்கு ஆமா நாங்கள் 1000 யானைகளை கொல்லுவதா? அந்த யானைகளை நான் எப்படி போய் பார்ப்பது, எங்கு பார்ப்பதுன்னு கேட்டார். எங்கய்யா பார்ப்பது? சதுரகிரி மலை அடிவாரத்திலே, சரி வடக்கு மலை சரிவிலே சரி வற்றாத சுனை ஒன்று ஓடுகிறது. அங்கே கூட்டம் கூட்டமாக யானைகள் வரும். அந்த இடத்துக்கு போனா சரி மரவில இருந்து வில்லை வளைத்து நாணி ஏற்றி யானைகளை கொன்று விடலாம். அப்படியா? உனக்கு குழந்தை வேணும்னா கொல்லு. 1000 யானைகளை கொல்ல வேண்டும். ஒன்றால் பிள்ளை இல்லை என்றால் இல்லை. மத யானையை கொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே ஆமையாம் மதலை பாக்கியத்துக்காக யானைகளை கொண்டு வருகிறேன் என்று அந்த புத்திர தோஷத்தை நிவர்த்தி செய்ய குலகுரு வசிஷ்டரானுடைய பேச்சை கேட்டு 56 தேசத்துக்கு அதிபதியாகப்பட்ட தசரத சக்கரவர்த்தி சரி நாட்டை மனைவிமார்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவர் நேரா சதுரகிரி மலை அடிவாரத்திலே வற்றாத சுனை இருக்கும் இடத்திற்கு யானைகளை கொள்வதற்கு புறப்படுகிறார். அங்கே மலை அடிவாரத்துக்கு வருகிறார். அந்த நேரத்திலே வரகுணராமபுரம் ஜவகர் ஏட்டுக்கூர் ஜவகர் அங்காளீஸ்வருடைய கிருபையா சரி எனது அருமை அண்ணன் குடும்பத்தார் அன்பளிப்பு செய்திட்ட பாக்கியவானும் சரி எங்க பெரியம்மா பத்மாவதி சரி பத்மாவதி அன்பளிப்பு செய்திட்ட பாக்கியவதியினுடைய குடும்பமும் குறிச்சியார் வெட்டி எங்களுடைய தாய் மாமா
தாய் மாமா ஆ, திருப்பதி சீனிவாசகன் ஐயா அவர்கள் அவர்கள் அன்பளிப்பு செய்திட்ட சரி. பாக்கியவானும் ஆ, ஆலமரத்து முத்துமணியாண்டி சுவாமியுடைய அனுகிரகத்தால அவர்களுடைய குடும்பம் விவசாய வளமை பெற்று ஆ, வேளாண் செட்டுக்கள் அபிவிருத்தியாகி ஆமா. பெற்ற பிள்ளைகள் ஆ, சரஸ்வதி கலாச்சாரம் பெற்று சரி. சென்ற இடத்திலே ஆ, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக கொண்டு வாழ வாழ வேண்டும் வளர வேண்டும் நல்ல வாழையடிய வாழையாக இடத்திலே நாட்டை ஒப்படைத்து விட்டு ஆமா. 1000 யானைகள் எங்கிருக்கென்று பார்த்து கொல்வதற்கு தசரத சக்கரவர்த்தி ஆ, வில்லம்பை கையில எடுத்து ஆமா. அம்புழு தோளிலே மாட்டிக்கொண்டு சரி. நேர புறப்பட்டு வருகிறார். ஆமையா. எங்கே வருகிறார்? எங்கய்யா? எப்படி வருகிறார்? எப்படி? காடு வெட்டு மலையும் வெட்டு ஆமையா. காடு வெட்டு மலையும் வெட்டு ஆமையா. கருணை முகில் வனமும் வெட்டு சொல்லையா. சிங்கம் அது உறங்குவானம் ஆமா. சிறுபுலிகள் தூங்குவானம் ஆமையா. சிங்கம் அது உறங்குவானோ சிங்கம் அது உறங்குவானோ சிறுபுலிகள் தூங்குவானோ நமது உறங்குவனோ, உறங்குவனோ, உறங்குவனோ. திரிபுலிகை தூங்குவனோ, தூங்குவனோ. மலையாளம் தேசம் விட்டு ஆமையா. சிங்கம் அது உறங்குவானோ ஆமையா. சிறுபுலிகள் தூங்குவானோ வனமான வனங்கடந்து வனங்கடந்து வராரங்க தசரதரும் தசரதரும் இப்படி காடு வெட்டு மலையை வெட்டு கருணைமிகள் வனம வெட்டு சிங்க உறங்குவன சிறுபுலிகள் தூங்குவன வனமான வனங்கடந்து வருகின்ற போது அம்மா அங்கே 1000 யானைகள் கூட்டம் கூட்டமாக சதுரகிரி மலை அடிவாரத்துக்கு வருவதை பார்த்தார். உடனே ஆ, வந்துவிட்டது யானை என்று வில்லெடுத்து நாணி ஏற்றி அம்பு தொடுத்தார். சரி. யானைகள் மீது அம்பு பட்டது. ஆ, மார் மார் என்று பீரிட்டு ரத்த வெள்ளத்திலே பெருக்கெடுத்து ஓடுகிறது. சரி. அந்த நேரத்திலே ஆ, எய்த யானை 1000 சரியா போச்சா? ஆமா தத்துறதா, அதை போய் பாரியா. எண்ணிக்கை 1000த்துக்கு ஒண்ணு கூட குறையக்கூடாது. ஆமா. 1000 மத யானைகளை கொண்டுட்டு வந்தா குழந்தை பாக்கியம்னு சொல்லியிருக்காரு. ஆமையா, எண்ணிக்கை நாம எண்ணி பார்த்துருவோமே ஆ, அப்படின்னு சொல்லி கொன்ற யானைகளை எண்ணி பார்த்தார். சரி. 1 2 2 3 4 என எண்ணி பார்க்கின்ற போது 999 மனையானைதான் செத்து கிடக்கிறது. தத்துறதா, இனிமே மலையிலேயே ஒரு யானை அந்த இடத்திலே கிடைக்கவில்லை. ஆ, திரும்ப திரும்ப எண்ணி பார்த்தார். சரி. யானை கண்ணுக்கு தென்படவில்லை. இல்லை. இன்று இல்லை என்றாவது ஒரு நாள் இந்த இடத்துக்கு ஒரு யானை வரணும் இல்லை, ஆமா. அதுவரைக்கு நாம் பொறுமையாக இருப்போம் ஆமா, எண்ணிக்கை என்று சொல்லி ஆ, ஒரு மரத்துக்கு மரவிலே சரி. வில்லை வளைத்து ஆ. நாணி ஏற்றி தயாரா வச்சிருக்கார். எல்லாம் மரவிலே நிற்கிறார். ஒரு யானையை கொல்வதற்கு தயாரா இருக்கார். சரி. அந்த நேரம் பார்த்து ஆ, அத்துவா மகாமுனி ஆ, அவருடைய மனைவி அஞ்சனா தேவி, சரி. அவருக்கு ஒரே ஒரு பையன், அப்படியா? அவன் பெயர் தான் குருபுத்திரன். சரி. அந்த குருபுத்திரனுக்கு 23 வயசாச்சு. நல்ல வயது ஓடுதப்பா. அந்த 23 வயதான இளஞ்சிங்க வாலிபனுக்கு ஆ, தான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு மருமகளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே ஆமா. என்று கட்டிச்சாதத்தை கட்டிக்கொண்டு சரி. நேர அலையாத தேசமெல்லாம் அலைகிறார். அலைஞ்சு முடிஞ்சு விட்டு அந்த மருமகள் எப்படி இருக்கணும்? எப்படி ஐயா இருக்கணும்? அழகு இருக்க வேண்டும், சரி. குணம் இருக்க வேண்டும், சரி. அறிவு இருக்க வேண்டும், சரி. பணம் இருக்க வேண்டும், சரி. ஒழுக்கம் இருக்க வேண்டும்.
அப்படியா? 5 வகை குணம் படைத்த மருமகளை இந்த காலத்துல பார்க்கிறது கஷ்டம்தானே. கஷ்டம்தான், கஷ்டம்தான். அப்படி பார்க்க வேண்டும் என்று புளியோதரை சாதத்தை கட்டிக்கொண்டு கொண்டு அலையாத தேசமெல்லாம் அலைந்து வருகிறார். அப்படியா? அந்த நேரத்திலே ஆ, காலை போய் மாலை ஆச்சு, கதிரவன் மறையக்கூடிய நேரமாச்சு, நேரமும் ஆச்சு. உண்டு உறங்கும் நேரமாச்சு. சரி அந்த நேரத்திலே தர்மமுனிங்கிறவரை பார்த்தார். சரி சிற்றூருக்கு வந்தார். சரி. ஐயா, ஐயா பெரியவரேன்னு கேட்டார். என்னய்யா? எந்த ஊரு, எந்த தேசம், ஆமையா. எங்கிருந்து எங்கு வந்த, ஐயா. ஊரு என்ன, பேரு என்ன, ஐயா. விவரம் அதை சொல்ல வேணும் ஐயா. என்று சொல்லி கேட்டபோது மாமுனியும் ஏது சொல்வார், ஐயா. மகாமுனி ஏது சொல்வார், ஐயா. புண்ணியவன் ஏது சொல்வார். ஐயா. பகவானே, நான் என்ன பாவம் செய்தேனோ, ஆ, எனக்கு இருப்பது ஒரு மகள், ஆ, அவள் பிறந்தவுடனே தாயாரை இழந்து விட்டாள். ஆமா. என்னுடைய மகள் என் வீட்டிலே இருக்கிறார். சரி. நீங்கள் இரவு ஆ, இந்த இடத்திலே என் அரண்மனையில வந்து சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுங்கள் சரி என்று தர்மமுனி சொன்னபோது சரி. ஆகட்டும் என்று சம்மதித்து ஆமா. அந்த தர்மமுனி ஆசிரமத்திலேயே தங்கினார். அப்படியா? அவருக்கென்று இருப்பது ஒரு மகள் இருக்காளே, பேரு சித்திரவள்ளி. ஆமா. ஏ சித்திரவள்ளி, ஆ, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்காரம்மா, சரியப்பா. குடிக்க செம்புல தண்ணியும் சாப்பிட தட்டு கொண்டு வாம்மா. இந்த வருகிறேனப்பா. இந்த வார்த்தையை கேட்ட சித்திரவள்ளி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என்னய்யா? சம்பங்கி எண்ணெய் தேய்த்து ஆமையா. தலவாரி சடை முடித்து, ஆமையா. சம்பங்கி எண்ணெய் தேய்த்து ஆமா. தலைவாரி சடை முடித்து, ஆமா. நெற்றியில பொட்டு வைத்து ஆமையா. நேர்விழி குமைகள் நீட்டி, ஆமா. 100 லட்சம் விலை மதிப்பான் ஆமா. நூலப்பட்டாடை கட்டி, ஆமையா. கைவளையல் கைவளையல் கலகலன கலகலன, கலையல் கலகலனே. கால்வளையல் மீனும் மீனன மீனும் மீனன. கைவளையல் கலகலனே. 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 கல்கொலுசி தெல்செலனே. தெல்செலனே. சம்பங்கி எண்ணெய் தேய்த்து தலைவாரி சடை முடித்து, அம்மா. நெற்றியிலே பொட்டு கட்டி நேர்விழி குமைகள் நீட்டி, அம்மா. 100 லட்சம் விலை மதிப்பான நூதன பட்டாடை கட்டி, அவளை கட்டி. கையிலே வளையல் கலகலங்கு, சரி. கால் கொலுசு மினுமினுங்கு, அம்மா. தங்கத்தட்டு ஒரு கையிலே தண்ணி சம்பு ஒரு கையிலே எடுத்து கொண்டு வந்து ஆ. ஜல் 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 என நடந்து வருகிறார். அடே அப்பா. சித்திரவள்ளி கொண்டு வந்த செம்பை வாங்கினார், ஆ. சாப்பிட்டார். சரி. நமக்கு கிடைத்த மருமகள் ஆ. நாகபாளையம். சரி. நாகபாளையம் நகரத்தைச் சேர்ந்த அண்ணன் சுப்புராம் அவர்களுடைய குடும்பத்தாரும் சரி. தர்மமுனி பார்த்தார். சரி. காலை கடவுளை கும்பிட்டு விட்டு காலை கடனை முடித்து விட்டு 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 சம்பந்தகாரிடத்திலே சம்பந்தம் பேச உட்கார்ந்துட்டார். பக்கத்துல பையா உட்கார்ந்தாரு. ஐயா, என்ன? எனக்கு இருக்கிறது ஒரு பையன், பேரு குருபுத்திரன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை, அவ பேரு சித்திரவள்ளி. ஆமையா. மனசுல படுறத சொல்றேன். சொல்லுங்க சாமி. உங்களுடைய மகளை என் மகனுக்கு மனமளித்து கொடுக்க வேண்டும் என்றார். ஐயோ, நான் அதைத்தானே எதிர்பார்த்திருந்தேன் ஐயா. நான் என்ன பாவம் செய்தனோ, என் 2 காலும் முடமாயிருக்கு. உங்களுக்கு முடமா ஐயா? இவள் பிறந்தவுடனே ஆ. தாயாரை இழந்து விட்டாள். அடாடாடாடா. கையோடு இந்த மருமகளை கூப்பிட்டு போருங்கள். அப்படியா? மருமகள் கிடைத்தால் போதும் என்று ஆமாம். ஜாதகம் பார்க்கல, சரி. ஆ. சாஸ்திரங்கள் பார்க்கவில்லை, நட்சத்திரத்தை பார்க்கல. மருமகள் கிடைத்தால் போதும் ஆமா. என்று ஆ. உடனடியாக கையோடு சித்திரவள்ளியை அழைத்து கொண்டு வந்து ஆ. வள்ளுவாரை வரவழைத்து வாய்த்தவாரை சாற்ற சொல்லி, இதுல தட்டக்கூடாது, தட்டினா கட்டு கட்டு கட்டுன்னு கேட்கும். வள்ளுவாரை வரவழைத்து வாய்த்தவாரை சாற்ற சொல்லி, மணவரைய அலங்கரித்து மணமாலை தொங்க விட்ட பேலைய வலது பாகம், பெண்ணை தானே இடது பாகம்,
மணமாலைகள் தொங்கவிட்டு மாப்பிள்ளைய வலது பாகம் பெண்ணை இடது பாகத்தில் அமர வைத்து சரி தேவாதி தேவர்கள் 33 ரிஷிமார்கள் சூழ சரி அந்த குருபுத்திரனாகப்பட்டவன் ஆ, திருக்களத்தில் திருநானை எடுத்து சரி சித்திரவள்ளியினுடைய திருக்களத்தில் திருநான் பூட்டினாரே